வியாழக்கிழமையா டெஸ்ட்டு? ஓகேவா? டெஸ்ட்டுக்கு இந்த நம்ம நடத்தின வரலையும் பார்த்துக்குங்க. சார் நான் நடத்தின வரலைக்கும் அதே மாதிரி சார் நடத்தின வரலைக்கும் பார்த்துக்கோங்க. சரி, இன்னைக்கு கிளாஸ்ல வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து டிவைசபிலிட்டி தியரி அண்ட் கெனானிக்கல் டீகம்போசிஷன். ஓகேவா? இது ஸ்க்ரீன் உங்களுக்கு தெரியுதா? யாராவது ஒருத்தவங்க சொல்லுங்க. டிவைசபிலிட்டி தியரி கெனானிக்கல் யூனிட் 3 டிவைசபிலிட்டி தியரி அண்ட் கெனானிக்கல் டீகம்போசிஷன்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது இன்க்ளூஷன் அண்ட் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல். ஓகேவா? இது நார்மலாக நம்ம ஸ்கூலில் படிச்சது தான். அதாவது உள்ளீடு வெளியீடு அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இதோட ஃபார்முலா என்ன அப்படின்னா ஏ யூனியன் பி ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் ஏ மாடுலஸ் ஆஃப் பி மைனஸ் மாடுலஸ் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. ஓகேவா? இது வந்து மாடுலஸ் அப்படின்றது என்னன்னா நம்பர் ஆஃப் எலமெண்ட் அப்படின்றது அர்த்தம். அதே மாதிரி ஏ யூனியன் பி யூனியன் சினா ஏ பி சி மைனஸ் ஏ இன்டர்செக்ஷன் பி மைனஸ் ஏ இன்டர்செக்ஷன் சி மைனஸ் பி இன்டர்செக்ஷன் சி பிளஸ் ஏ பிசி. இதை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஏபி அதுக்கப்புறம் ஏசி அதுக்கப்புறம் பிசி. இப்படி ஃபர்ஸ்ட் ஏ எடுத்துக்கணும், அது கூட பி, அது கூட சி, பி எடுத்துக்கணும், அது கூட சி, இதே மாதிரி. ஓகேவா? அதே மாதிரி A1 A2 AN ஃபைனட் செட் இருந்துச்சுன்னா இதை மாதிரி ஃபார்முலா வரும். ரைட் த ஃபார்முலா இன்க்ளூஷன் ஆஃப் எக்ஸ்க்ளூஷன்னா இந்த ஃபார்முலா தான் எழுதணும். யூனியன் I ஈக்குவல் டு 1 AI ஈக்குவல் டு சமேஷன் 1 லெஸ் ஆர் ஈக்குவல் டு I லெஸ் ஆர் ஈக்குவல் டு N மாடுலஸ் ஆஃப் AI சமேஷன் 1 லெஸ் ஆர் ஈக்குவல் டு I லெஸ் ஆர் ஈக்குவல் டு J லெஸ் ஆர் ஈக்குவல் டு N AA இன்டர்செக்ஷன் AJ plus summation of 1 less than or equal to I, J, K less than or equal to N, modulus of AA intersection, AJ intersection AK, minus and so on, plus minus 1 for N plus 1, intersection I equal to 1, AI. இதுதான் ஃபார்முலா. இது ரொம்ப பெரிய ஃபார்முலா இருக்கும். ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். நமக்கு 2 எலமெண்ட் இருந்துச்சுன்னா ஏபி ஃபார்முலா இந்த ஃபர்ஸ்ட் ஃபார்முலா வரும். 3 எலமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா ஏபிசி வரும். 4 எலமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா ஏபிசிடி வரும். அவ்வளோதான், சிம்பிள் தான். ரைட் த ஃபார்முலா ஆஃப் இன்க்ளூஷன் எக்ஸ்க்ளூஷன்னா இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை எழுதணும் நீங்கள். ஃபர்ஸ்ட் ப்ளஸ்ஸு, அதுக்கப்புறம் மைனஸு, அதுக்கப்புறம் ப்ளஸ்ஸு, லாஸ்ட்டாக -1 பவர் n - 1. இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் இன்டீஜர் 2076 அண்ட் டிவிசிபிள் பை நெய்தர் 4 நார் 5. அப்படின்னா என்னென்னா 2076க்குள்ளே உள்ள நம்பர் என்ன பண்ணியிருக்கக்கூடாது, அது 4ஆல் வகுப்படக்கூடாது, 5ஆல் வகுப்படக்கூடாது. இதான் அர்த்தம். ஃபர்ஸ்ட் நம்ம 4ஆல் வகுப்படுற நம்பர் 5ஆல் வகுப்படுற நம்பர் கண்டுபிடிச்சிட்டு மொத்த நம்பர்லேருந்து மைனஸ் பண்ணிடலாம். ஓகேவா? அப்போ ஏன்றது ஒரு செட்டாக எழுதிக்கிறேன். எக்ஸ் பிளாஸ் எக்ஸ் எக்ஸ் லெஸ் ஆர் ஈக்குவல் டு 2076 டிவைசபிள் பை 4. 4ஆல் வகுப்படுற நம்பர் எத்தனைன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் பி 5ஆல் வகுப்படுற நம்பர் எத்தனைன்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இது ரெண்டும் சேர்த்து உள்ள நம்பர் டிவைசபிள் பண்ணுற நம்பர் எத்தனை கண்டுபிடிக்கணும். ஓகேவா? வி ஹவ் ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் இன்டிஜர் 2076 டிவைசபிள் பை எய்தர் 4 ஆர் 5. இதை கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் ஏ யூனியன் பி இன்க்ளூஷன் எக்ஸ்க்ளூஷன் 2 எலமெண்ட் இருக்கனால ஏபி எடுத்துக்கணும். இப்போ வந்து நமக்கு 2 நம்பர் தான், ஒன்று 4 1 ஒன்று 5 1. இப்போ என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் இன்டிஜர் 2076 அண்ட் டிவைசபிள் பை நெய்தர் 4 நார் 5. 4ஆலையும் வகுப்படாத நம்பர் 5ஆலையும் வகுப்படாத நம்பர் எத்தனை கேட்டிருக்காங்க. நம்ம என்ன சொல்ல போகிறோம், 4ஆலையும் 5ஆலையும் வகுப்படுற நம்பர் எத்தனைன்னு பார்க்க போகிறோம். அதுதான் நம்ம இவங்க கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? அப்போ ஏ யூனியன் பி அப்படின்னா ஏபி மைனஸ் ஏ இன்டர்செக்ஷன் பி. இது 2 நம்பர் 2076/4 ப்ளஸ் 2076/5 2076/4 × 5. இது ஆல்ரெடி நீங்கள் டிஎம்ல படித்தது தான், இருந்தாலும் ஒரு டைம் நான் சொல்கிறேன். இப்போ இது எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா 2076/4னா கால்குலேட்டரில் போடுங்க. புள்ளிக்கு அப்புறம் இருக்கிற நம்பரை எடுத்துக்கூடாது. 2076/5னா புள்ளிக்கு அப்புறம் உள்ள நம்பர் எடுத்துக்கூடாது. 2076/20னா புள்ளிக்கு அப்புறம் உள்ள நம்பர் எடுத்துக்கூடாது. ஓகேவா? அப்போ 519 முழு நம்பர் மட்டும் தான் எடுத்துக்கணும். 415 103. ஏ யூனியன் பி வந்து 831. 2076 hence first to the 2076 positive integer there are not divisible by. ஓகேவா? 2076லேருந்து இந்த 831 கழிச்சிட்டிங்கன்னா 1245 நம்பர் என்னால் வகுப்படாது, 4ஆலையும் வகுப்படாது, 5ஆலையும் வகுப்படாது அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? அதே மாதிரி ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் இன்டிஜர் லெஸ் ஆர் ஈக்குவல் டு 3000 அண்ட் டிவைசபிள் பைன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து நாட் டிவைசபிள் கேட்டாங்க. அதுக்கு என்ன பண்ணோம், டிவைசபிள் உள்ள நம்பர் கண்டுபிடிச்சிட்டு மொத்த நம்பரை மைனஸ் பண்ணுறோம். இது என்ன கேட்டிருக்காங்கன்னா find the number of positive integer less than or equal to 3000 and divisible by 357. அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்,
3ஆல் டிவைசபிள் பண்ணுற நம்பர் ஏன்னு எடுத்துக்கிறோம். 5ஆல் டிவைசபிள் பண்ணுற நம்பர் பி. 7ஆல் டிவைசபிள் பண்ணுற நம்பர் 7. இது எல்லாத்தையும் எடுத்துக்கிறோம். பிரின்சிபல் ஆஃப் இன்க்ளூஷன் எக்ஸ்க்ளூஷன் ஃபார்முலா எடுத்துக்கிறோம். இது ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு ஏ, அது ஏ யூனியன் பி யூனியன் சினா ஏ பி சி, அதுக்கப்புறம் ஏபி, அதுக்கப்புறம் ஏசி, அதுக்கப்புறம் பிசி மைனஸ் ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி அப்படின்னு எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் ஏ அப்படின்னா 3000 டிவைட் பை 3, பின்றது என்னன்னா 3000 டிவைட் பை 5, சின்றது 3000 டிவைட் பை 7. ஏ இன்டர்செக்ஷன் பின்னா என்ன வரும்? இந்த 3யும் 5யும் என்ன பண்ணிக்கணும்? மல்டிபிள் பண்ணிக்கணும். அதே மாதிரி ஏயும் சியும் அப்படிக்கு என்ன வரும்? 3 5 இன்ட்டு 7. ஓகேவா? அதே மாதிரி இங்கே 2 3 என்ன நம்பர் இருக்கு? 3 5 7 இருக்கு இல்லையா? அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே ஏபிசி எடுத்துக்கணும். ஏபினா 3 5, ஏசினா 3 7, பிசினா 5 7, ஏபிசினா என்ன எடுத்துக்கணும்? 3 இன்ட்டு 5 இன்ட்டு 7. இதை மாதிரி நம்ம ஆர்டர் எடுத்துக்கணும். இப்போ 3000 டிவைட் பை 3னா 1000 வந்துடும். இது எல்லாமே கால்குலேட்டர் யூஸ் பண்ணி தான் நீங்கள் கண்டுபிடிக்க போறீங்க. பாயிண்ட்டுக்கு அப்புறம் உள்ள வேல்யூ இருந்துச்சுன்னா அதை விட்டுருங்க. புள்ளிக்கு அப்புறம் உள்ள வேல்யூ விட்டுருங்க, அதை போடாதீங்க. அப்போ there are 1629 positive integer less than or equal to 3000 and divisible by 357. மொத்தம் எத்தனை நம்பர்? 1629 நம்பர் 3ஆலையும் வகுப்படும், 5ஆலையும் வகுப்படும், 7ஆலையும் வகுப்படும். ஓகேவா? 1லேருந்து 3000க்குள்ள உள்ள நம்பர்ல எத்தனை நம்பர் மட்டும் 3 5 7ஆல வகுப்படும்? 1629 நம்பர் வகுப்படும். ஓகேவா? அடுத்தது ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் இன்டிஜர் 3076 டிவிசபிள் பை 23 நாட் டிவிசபிள் பை 24. இது மாதிரி ஒரே வரியில கொடுப்பாங்க 2 மார்க்ல. டிவிசபிள் பை 23னா 23ஆல வகுப்புற நம்பர் என்ன? எத்தனை நம்பர்? அதே மாதிரி நாட் டிவிசபிள் பை 24 24ஆல வகுப்படாத நம்பர் எத்தனை? அப்ப 23ஆல வகுப்புற நம்பர் என்னன்னா 3076 டிவைட் பை 23. எத்தனை நம்பர்னா 133.73 வரும். புள்ளிக்கு அப்புறம் உள்ளது நம்ம என்ன பண்ணணும்? கன்சிடர் பண்ணக்கூடாது. புள்ளிக்கு அப்புறம் இருக்கிறத நம்ம என்ன பண்ணக்கூடாது? கன்சிடர் பண்ணக்கூடாது. ஓகேவா? இப்போ 133 வரும். அதே மாதிரி நாட் டிவைசபிள் பை 24னா ஃபர்ஸ்ட் டிவைசபிள் பண்ற நம்பர்லேருந்து மொத்த நம்பரை மைனஸ் பண்ணிக்கணும். அப்போ 3076 டிவைட் பை 23 எனக்கு வேணாம் 23 24னு போட்டிருக்கேன். 3076 23. இதில் மொத்த நம்பரில் மொத்தம் 128 நம்பர் என்ன வருது? சாரி 24ஆல வகுப்புற நம்பர் வந்து 128 நம்பர். அப்போ மொத்த நம்பர் வந்து எவ்வளவு? 3076. அதுலேருந்து கழிச்சோன்னா 2948 நம்பர் வந்து 24ஆல வகுப்படாது. அடுத்தது 4வது கணக்கு பார்த்தீங்கன்னா, 4வது கணக்கு உங்களுக்கு தெரியுதா? போர்டில் தெரியுதா உங்களுக்கு? சொல்லுங்க. 4வது கணக்கு உங்களுக்கு தெரியுதா? கொஞ்சம் மைக் ஆன் பண்ணிட்டு சொல்லுங்க. மைக் ஆன் பண்ணிட்டு சொல்லுங்க. சரி, ஓகே. சரி, ஓகே. எல்லாத்தையும் கொஞ்சம் கவனிங்க. summation of d divisor 12 equal to 1, b equal to summation of d divisor 18 divisor by t. இதை மாதிரி சம் கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் இதெல்லாம் 2 மார்க்கில் கேட்பாங்க. அப்படி இதெல்லாம் 2 சம் கொடுத்து 4 மார்க்கில் கேட்பாங்க. இல்லை 4 சம் கொடுத்து 8 மார்க்கில் கேட்பாங்க. ஓகேவா? என்னன்னா summation of d divisor of 12 summation 1 அப்படின்னா 12ஆல டிவைசபிள் ஆகிற நம்பர் எத்தனை இருக்குன்னு அர்த்தம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. summation of d divisor 12. சப்போஸ் இங்கே 12 டிவைசபிள் tனா எல்லாத்தையும் கூட்டணும். ஓகேவா? summation of t divisible 12 அப்படின்னா நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் ஃபேக்டர் ஆஃப் 12. ஃபேக்டர்னாலும் டிவைசர்னாலும் ஒன்று தான். அப்போ 12ஓட டிவைசர்லாம் என்ன? 12 எதெல்லாம் வகுக்க முடியும்? 12 1ஆல வகுக்க முடியும், 12ஆல வகுக்க முடியும், அதுக்கப்புறம் 1 2ஆல வகுக்க முடியும், 6ஆல வகுக்க முடியும், 3ஆல வகுக்க முடியும், 4ஆல வகுக்க முடியும். அப்போ மொத்தம் இங்கே 1 கொடுத்துருக்கிறதுனால நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் ஃபேக்டர் தான் நீங்கள் எழுதணும். நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் ஃபேக்டர் மொத்தம் 1 2 3 4 5 6 மொத்தம் எத்தனை இருக்கு? 6 எழுதணும். சப்போஸ் இங்கே 12 டிவைசபிள் பை டி அப்படின்னு கொடுத்துட்டா இது எல்லாத்தையும் கூட்டி எழுதணும். அதில் இருக்கு பாருங்க பி சம் பாருங்க. பி சம் என்ன இருக்கு? சமேஷன் ஆஃப் டி டிவைசபிள் 18 டிவைடட் பை டி அப்படி இங்கே இருக்கு பாருங்க. இதோட டி டிவைசபிள் 18
18/t அப்படின்னா நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் ஃபேக்டர் இதோட 18 எல்லாத்தையும் என்ன பண்ணோம் நீங்கள் நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் ஃபேக்டர் இருக்கு இல்லையா 18 என்ன பண்ணோம் 18ஓட ஃபேக்டர்லாம் என்னன்னு பாருங்க 1 வந்து 18 டைம் கிடைக்கும் 2 வந்து எத்தனை டைம் கிடைக்கும் 9 வரைக்கும் கிடைக்கும் 3 எத்தனை கிடைக்கும் 6 டைம் கிடைக்கும் வேற எந்த ஃபேக்டருமே இருக்காது இந்த ஃபேக்டர்லாம் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபேக்டரை டிவைட் பண்ணி கூட்டணும் அப்படியே கூட்டிடக்கூடாது சப்போஸ் டி டிவைசர் 18 இங்கே 1 கொடுத்துருந்தா இதில் நம்பர் ஆஃப் ஃபேக்டர் எத்தனை இருக்கோ 6ன்னு எழுதிடணும் ஆனால் டி டிவைசபிள் 18 டிவைசபிள் டீன்னு கொடுத்ததுனால 18/1 18/2 18/3 18/6 18/9 18/8 அப்படியே ரிவர்ஸில் வரும் பாருங்க இந்த சைடு வருதுல்ல 1 2 3 6 9 18 அது அப்படியே இங்கே வரும் பாருங்க 18 9 6 3 2 1 எல்லாத்தையும் கூட்டினோன்னா 39 வரும் அதுக்கு அப்படியே கூட்டியிருக்கலாமா சார்னாலும் அப்படியே கூட்டினாலும் ஒன்றும் தப்பு இல்லை இது எல்லாத்தையும் அப்படியே கூட்டி எழுதினாலும் தப்பு கிடையாது அப்படியே கூட்டி எழுதினாலும் 18ஆல் வகுத்து எழுதினாலும் ரெண்டுமே ஒன்று தான் வரும் நல்லா பாருங்க டி டிவைசர் 18 டிவைசபிள் டி அப்படின்னா இதோட ஃபேக்டர் எல்லாத்தையும் எழுதி கூட்டினாலும் ஒன்று தான் அந்த ஃபேக்டர்லாம் 18ஆல் வகுத்து திருப்பி கூட்டினாலும் ஒன்று தான் ரைட்டா சரி அடுத்த கணக்கு பிரைம் அண்ட் காம்போசிட் நம்பர் பிரைம் நம்பர் தான் என்ன சார் அப்படின்னா பிரைம் நம்பர்லாம் என்னன்னு படிச்சு சொல்லியாச்சு ஆல்ரெடி நிறைய டைம் சொல்லியாச்சு பிரைம் நம்பர்ன்றது ஒரு சாதாரண நம்பர் தான் அந்த நம்பருக்கு வந்து டிவைசர் வகுத்தி என்ன இருக்கும்னா அந்த நம்பரே இருக்கும் அந்த நம்பர் மட்டும்தான் பிரைம் நம்பர் அந்த நம்பரால் வகுக்க முடியும் வேற எந்த நம்பராலையும் வகுக்க முடியாது ஓகேவா இன்னும் சொல்ல போனால் பாம்பு வந்து பாம்பை தான் சாப்பிடும் வேற எதுவுமே சாப்பிடாது அப்படி வச்சுக்கோங்க ஓகேவா பிரைம்ன்றது பாம்பு மாதிரி பாம்பு தான் சாப்பிடும் இல்லையா அப்படியா சரி அப்போ பிரைம் நம்பர் அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு பிரைம் நம்பர் வந்து அதே நம்பரால் தான் என்ன பண்ண முடியும் டிவைட் பண்ண முடியும் அப்படி இல்லைன்னா 1ஆல் டிவைட் பண்ணுறான் எல்லா நம்பரையும் தான் 1ஆல் டிவைட் பண்ணலாமே a number divisible itself only is called prime number otherwise composite இதை வந்து எப்படி டெஃபினேஷனாக சொல்கிறாங்கன்னா a positive integer greater than 1 it is a prime number it is only a positive factor or 1 and itself அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த நம்பருக்கு ஒரே ஒரு ஃபேக்டர் காரணி மட்டும்தான் இருக்கும் அது வந்து 1ஆ இருக்கும் அதுவே இருக்கும் ஓகேவா புளி பசித்தாலும் புள்ளை தின்னாதுன்ற மாதிரி அந்த நம்பர் என்ன பண்ணும் அதால் மட்டும்தான் டிவிசபிள் ஆகும் வேற எந்த நம்பரையும் டிவிசபிள் பண்ணாது ஓகேவா அதுக்கப்புறம் பாசிட்டிவ் இன்டிஜர் கிரேட்டர் தென் 1 இஸ் நாட் ஏ பிரைம் நம்பர் இல்லைன்னா அது என்ன நம்பரா அப்படின்னு கேட்டிங்கன்னா காம்போசிட் நம்பர் ஓகேவா அப்போ 1க்குள்ள 10க்குள்ள 1லேருந்து 10க்குள்ள எத்தனை பிரைம் நம்பர்டா இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா யார்ட்டையாவது 2 3 5 7 மொத்தம் 2 3 5 7 1லேருந்து 50க்குள்ள எத்தனை பிரைம் நம்பர்டா இருக்கும் அப்படின்னு யார்ட்டையாவது கேட்டிங்கன்னா நீங்கள் யார்ட்டையும் கேட்க தேவையில்லை நீங்களே கூட போட்டு பார்க்கலாம் 2 3 5 7 4 1லேருந்து 50க்குள்ள எத்தனை பிரைம் நம்பர்டா இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 3 5 7 11 13 17 23 29 31 37 இதில் ஒரு நம்பர் வீட்டில் 41 43 ஓகேவா லாஸ்ட்டாக 47 வரும்னு நினைக்கிறேன் சரி 50க்குள்ளே எத்தனை நம்பர் இருக்கும்னா இந்த நம்பர்லாம் இருக்கும் 1லேருந்து 100க்குள்ளே எத்தனை பிரைம் நம்பர்டா இருக்கும் அப்படின்னு கேட்டால் 100க்குள்ளே எத்தனை பிரைம் நம்பர்டா இருக்குன்னா அது பெரிய கஷ்டமாயிடும் அதுக்கு என்ன பண்ணார் ஒரு ஒரு மேத்தமெட்டிஷியன் வந்து கஷ்டமான ஒரு ஃபார்முலா ஒன்று கண்டுபிடிச்சாரு என்னன்னா 1லேருந்து என்ன நம்பர் சொல்கிறோமோ அதுக்குள்ளே எத்தனை பிரைம் நம்பர் இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது ஒரு ஃபார்முலா கண்டுபிடிச்சார் என்ன ஃபார்முலா அப்படின்னா அந்த ஃபார்முலா பேர் பை ஆஃப் என் எனக்கு என்ன பேர் வச்சாருன்னா பை ஆஃப் என் வச்சாரு அதாவது நம்பர் ஆஃப் பிரைம் லெஸ் ஆர் ஈக்குவல் டு என் எத்தனை பிரைம் நம்பர் சம்மா பிரைம் கிடையாது இப்போ 1லேருந்து 100னா 1லேருந்து 100க்குள்ளே எத்தனை பிரைம் நம்பர் இருக்கும் 1லேருந்து 100க்குள்ளே எத்தனை பிரைம் நம்பர் இருக்கும் அப்படின்றது கண்டுபிடிக்கணும் நம்ம ஓகேவா சரி அப்போ பை ஆஃப் என்னன்றது n-1 பை ஆஃப் ரூட் n சமேஷன் ஐ n டிவைசர் ஆஃப் pi ப்ளஸ் 1 லெஸ் தென் ஜே அது பார்க்கறது கே மாதிரி இருந்துச்சு எனக்கு காலையில் ஆனால் 1 லெஸ் தென் ஜே அது சமேஷன் ஆஃப் n டிவைடட் பை பிஐ பிஜே மைனஸ் 1 லெஸ் தென் ஜே லெஸ் தென் கே n டிவைடட் பை பிஐ பிஜே பிகே ப்ளஸ் சமேஷன் ஆஃப் minus 1 power t n divided by p1 p2 pt
P1 P2 and so on PT. அது bracket complete ஆயிருக்கணும். ஃபோட்டோ எடுக்கப்ப சரியா அது கரெக்டாக மாட்டல. சரி, இப்போ வந்து P1 P2 P3 and so on PTன்றது என்னன்னா லெஸ் than or equal to root n உள்ள ப்ரைம் நம்பர். ஒரு நம்பர் கொடுத்தோம்னா அதுக்கு ரூட் கண்டுபிடிச்சி அதுக்குள்ள இருக்க ப்ரைம் நம்பர் எழுதணும். அதுதான் P1 P2 P3 P4. ஓகேவா? இப்போ நமக்கு இதான் ஃபார்முலாங்க. இந்த ஃபார்முலா ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாங்க, ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. இன்க்ளூஷன் எக்ஸ்க்ளூஷன் ஃபார்முலா மாதிரி தான். ஆனால் எக்ஸ்ட்ரா நீங்கள் என்ன சேர்க்கணும்னா n-1 ப்ளஸ் பை ஆஃப் ரூட் 10 சேர்த்துக்கணும். n-1 பை ஆஃப் ரூட் 10. பையன்றது என்னன்னா லெஸ் than or equal to ப்ரைம் அப்படின்றது அர்த்தம். லெஸ் than or equal to ப்ரைம். பை ஆஃப் என்னன்னா என்ன அர்த்தம்? பையன்றது சார் 22/7ன்னு 8வது சொல்லி கொடுத்தாங்கன்னா 22/7ன்றது பை தான். ஆனால் நம்பர் தெரியல. பையன்றது நம்பர் ஆஃப் லெஸ் than or equal to ப்ரைம். பை ஆஃப் ரூட் என்னன்றது ரூட் எண்ணுக்கு லெஸ் than or equal to ப்ரைம் எத்தனை இருக்கும் அப்படின்றது தான். சரி, சூப்பரான ஒரு கணக்கு, அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கணக்கு. என்ன கணக்கு அது பார்த்தோம் அப்படின்னா, யூசிங் த ஃபார்முலா பை ஆஃப் என் ஃபைண்டிங் த நம்பர் ஆஃப் ப்ரைம் லெஸ் than or equal to 100. ரொம்ப அடிக்கடி கேட்குற கணக்கு, ரொம்ப ஈஸியான கணக்கு, ஈஸியாக மார்க் வாங்கக்கூடிய கணக்கு, அசால்ட்டாக கணக்கு. சரி, என்ன கணக்கு அப்படின்னு பார்த்தோம்னா யூசிங் த ஃபார்முலா பை ஆஃப் என் ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் ப்ரைம் லெஸ் than or equal to. ரொம்ப முக்கியமான கணக்கு, ஈஸியான கணக்கு, அசால்ட்டான கணக்கு, அற்புதமான கணக்கு. ஓகேவா? நல்லா கவனிங்க. என்ன கணக்கு அப்படின்னா n ஈக்குவல் டு 100 பை ஆஃப் ரூட் n ஈக்குவல் டு பை ஆஃப் ரூட் 100. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா பை ஆஃப் n கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நண்பா பை ஆஃப் ரூட் n கண்டுபிடிக்கணும் நண்பா. பை ஆஃப் ரூட் என்ன என்ன ஏன்னா அந்த ஃபார்முலாவில் நமக்கு வருது பாருங்க, பை ஆஃப் n ஈக்குவல் டு பை ஆஃப் ரூட் n இங்கே தேவைப்படுது. பாக்கி எல்லாமே அஸ் யூஷுவல் இன்க்ளூஷன் எக்ஸ்க்ளூஷன் ஃபார்முலா தான். சரி, பை ஆஃப் ரூட் என்ன பை ஆஃப் ரூட் 100 கண்டுபிடிக்கணும். ரூட் 100 வேல்யூ நமக்கு அசால்ட்டாக தெரியும், பை ஆஃப் 10. பை ஆஃப் 10க்குள்ளே என்னடா ப்ரைம் நம்பர் இருக்குன்னு பார்த்தா நான் ஆல்ரெடியே உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் 2 3 5 7. இதில் நம்பர் ஆஃப் ப்ரைம் மட்டும்தான் எடுத்துக்கணும். அப்போ 1 2 3 4 ப்ரைம் நம்பர் இருக்கு. அந்த ப்ரைம் நம்பர்லாம் P1 P2 P3 P4ன்னு எடுத்துக்க போகிறோம். பை ஆஃப் ரூட் 10ஓட வேல்யூ வந்து ரூட் 100ஓட வேல்யூ 4. அதுதான் முக்கியம். இதில் நல்ல விஷயம் பாருங்கள், இந்த பை ஆஃப் ரூட் 100 கண்டுபிடிக்கிறதுல ரெண்டு விஷயம் இருக்குது. பை ஆஃப் ரூட் 100ஓட வேல்யூ 4ன்னு கண்டுபிடிப்போம். பை ஆஃப் ரூட் 100க்குள்ளே எத்தனை ப்ரைம் நம்பர்னா பை ஆஃப் 10 2 3 5 7. அப்போ ரெண்டு விஷயம் கண்டுபிடிக்கிறோம். அப்போ P1ன்றது 2, P2ன்றது 3, P3ன்றது 5, P4ன்றது 7. இதில் 4 விஷயம் கண்டுபிடிக்கிறோம் இல்லையா? இதில் P1 P2 P3 P4 ப்ரைம் நம்பர் கண்டுபிடிக்கிறோம். பை ஆஃப் ரூட் 100 கண்டுபிடிக்கிறோம். இதுக்கு பாருங்க 1 2 3 3 ப்ரைம் 4 ப்ரைம் நம்பரு, நம்பர் ஆஃப் ப்ரைம்னா 4. அப்போ பை ஆஃப் n ஈக்குவல் டு n-1 பை ஆஃப் ரூட் n. இப்போதான் ஃபார்முலா எழுதணும் சிறப்பாக. n டிவைடட் பை nன்றது 100, n divided by P1, n divided by P2, n divided by P3, n divided by P4. அடுத்து எப்படி சார் ஞாபகம் வச்சுன்னா ரொம்ப சிம்பிளாக ஞாபகம் வச்சுங்க. P1லேருந்து P2க்கு போங்க, P1லேருந்து P3க்கு போங்க, P1லேருந்து P4க்கு போங்க. ரைட்டா? P1 ஒருத்தர் என்ன பண்ணுவார், P2க்கு போகணும், P3க்கு போகணும், P4க்கும் போகணும். அதோட முடிஞ்சிச்சு. அடுத்து P2 என்ன பண்ணுவார், இதுக்கு முன்னாடி இருக்குல்ல P1க்கு போகக்கூடாது, P2 வந்து P3க்கு போவார், P4க்கு போவார். திருப்பி P3 என்ன பண்ணுவார், P4ட்ட போவார். அவ்வளோதான். இந்த ரெண்டு நம்பராக பிரிக்கிறது அவ்வளோதான். P1 வந்து P2க்கு போவார், P1 வந்து P3க்கு போவார், P1 வந்து P4 போவார். அடுத்து P1 விட்டுருணும். P2 வந்து என்ன பண்ணுவார், P3க்கு போவார், P4க்கு போவார். அதான் இங்கே போட்டிருக்கான். அடுத்தது P3 என்ன பண்ணுவார், P3 வந்து P4க்கு போவார். அதான் P1 to P2, P1 to P3, P1 to P4. அதுக்கப்புறம் P2 to P3, P2 to P4, P3 to P4. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் சார்னா ஒவ்வொருத்தனா கட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் P4 கட் பண்ணி விட்டுறணும். P4 கட் பண்ணி விட்டோம்னா P1 P2 P3. அடுத்து P3 கட் பண்ணி விட்டுறணும், P1 P2 P4. அடுத்து P2 கட் பண்ணி விட்டோம்னா P1 P3 P4. அது P1ஏ கட் பண்ணி விட்டோம்னா P1ஏ கட் பண்ணிட்டா P2 P3 P4. லாஸ்டா என்னடா பண்ணோம்னா ஒரு ப்ளஸ் போட்டுட்டு P1 P2 P3 P4. இப்போ இதில் பாருங்க ஆல்டர்னேட்டிவ் சிம்பிள் வரும். ஃபர்ஸ்ட் ப்ளஸ்ஸு, அடுத்தது மைனஸு, அடுத்தது ப்ளஸ்ஸு, அடுத்தது மைனஸ். இது எல்லாத்துக்கும் சேர்த்து மைனஸு. அதுக்கப்புறம் இந்த 2 நம்பர் உள்ளதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து ப்ளஸ்ஸு, 3 நம்பர் உள்ளதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து மைனஸு, இந்த லாஸ்ட் டேர்முக்கு வந்து ப்ளஸ்ஸு. இப்போ அசால்ட்டாக என்ன பண்ணணும்னா இந்த நம்பர்லாம் எழுதணும்.
பை ஆஃப் 100னா n மைனஸ் ஒன்னா 100 - 1, பை ஆஃப் ரூட் 100னா 4ன்னு கண்டுபிடிச்சோம். அப்போ 100/2, 100/3, 100/5, 100/7 இதெல்லாம் எப்படா எழுதணும் அப்படின்னா 100/2 வந்து 50 கரெக்டாக கிடைச்சிடும். 100/3 அப்படின்னா 30 பாயிண்ட் சம்திங் கிடைக்கும். நீங்கள் என்ன பண்ணும் 30 பாயிண்ட் சம்திங் 33 கிடைக்கும். 33 99 டைம் வரும், 33 டைம் வரும். 33 3 99 இல்லையா? அப்போ 33 புள்ளி எந்த தேவைலாம் தேவையில்ல, 33 மட்டும்தான். அப்போ அடுத்தது 100/2, 100/3, 100/5, 100/7 எல்லாத்துக்கும் சேர்த்து மைனஸ், அடுத்து எல்லாத்துக்கும் சேர்த்து ப்ளஸ்ஸு. 2லேருந்து 3, 2லேருந்து 5, 2லேருந்து 7, 3லேருந்து 5, 3லேருந்து 7, 5லேருந்து 7. அடுத்தது 7 விட்டுணும் 2 3 5, அடுத்து 5 விட்டுணும் 2 3 7, அடுத்து 3 விட்டுணும் 2 5 7. அடுத்தது என்ன விட்டுணும் 2 விட்டுணும். இது 100 - 100 ஆஃப் 2 3 5 7 எல்லாத்தையும் கண்டுபிடிச்சோன்னா ஏடா நம்பர் கிடைக்கணும் 24. 1லேருந்து 100க்குள்ள எத்தனை பிரைம் நம்பர் இருக்குன்னா மொத்தம் 100 பிரைம் நம்பர் இருக்கும். 1லேருந்து 100க்குள்ள எத்தனை பிரைம் நம்பர் இருக்கும்? 25 பிரைம் நம்பர் இருக்கும். 1லேருந்து 10க்குள்ள 4 பிரைம் நம்பர் இருக்க மாதிரி 1லேருந்து 100க்குள்ள மொத்தம் 25 பிரைம் நம்பர்கள் இருக்கும். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த ஃபார்முலா பை ஆஃப் ரூட் 10, பை ஆஃப் இருக்கு இல்லையா, பை ஆஃப் 10. இதில் ஜென்ரலாக இந்த ஃபார்முலா நான் எழுதிக்கிறேன் சார், இது எனக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது சார், இந்த ஃபார்முலா என்னென்னமோ சமேஷன்லாம் இருக்குது சார். நான் ஒன்றும் பிரச்சனை இல்லை, உனக்கு எந்த ஃபார்முலா தெரியுதோ அதை எழுது, ஓகேவா? இது எதுக்கு உள்ள ஃபார்முலா? நம்பர் ஆஃப் பிரைம் லெஸ் than or equal to n. இது பை ஆஃப் என்னுக்குள்ள ஃபார்முலா. பை ஆஃப் என்னுக்குள்ள ஃபார்முலா என்னது? n-1 பை ஆஃப் ரூட் n. இதை விட அது உங்களுக்கு ஈஸி. n/p1, n/p2, n/p3, n/p4. அதுக்கப்புறம் ப்ளஸ் போட்டு n/p1, p1, p3, p1, p4, p2, p3, p2, p4, p3, p4, n/p1, p2, p3, p1, p2, p4, p1, p3, p4, p2, p3, p4, லாஸ்டா p1, p2 இதெல்லாம் சேர்த்தோன்னா இதெல்லாம் கால்குலேஷன் வந்து கால்குலேட்டரில் தப்பாக போடவே கூடாது, நம்ம கரெக்டாக போடணும். அப்போ தான் உனக்கு கரெக்டான மார்க் கிடைக்கும். லாஸ்ட்லேயே ஏன் சார் 0 போட்டுருங்க அப்படின்னா 100 டிவைடட் பை 7 35, 35 2 70, 70 3 210, 100 டிவைடட் பை 250, 210 போட்டிங்கன்னா 0 பாயிண்டில் வரும். அப்போ நீங்கள் என்ன பண்ணிடலாம், 0க்கு முழு நம்பர் மட்டும் எழுதணும். இது பாருங்க, லாஸ்ட் 100 டிவைடட் பை இது பாருங்க 3721, 3721. இந்த லாஸ்ட் நம்பர் வந்து 1 போட்டிருக்காங்க. இது பார்த்துங்க, கால்குலேஷன் ஒவ்வொரு நம்பராக பாருங்க, கால்குலேஷன் போட்டு பாருங்க. போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 25 நம்பர் ஆஃப் பிரைம் நம்பர் லெஸ் than or equal to 100 இஸ் 25. ஓகேவா? நம்ம எப்பவுமே அசைன்மெண்ட்னு ஒன்று கொடுப்போம் இல்லையா, அசைன்மெண்ட் கொடுப்போம். இதுலேயே பாருங்க உங்கள் நல்ல நேரம் அசைன்மெண்ட்டில் 61 ஏக்கு ஏன்ற சம் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் பிரைம் லெஸ் than or equal to n. அதோட வேல்யூ வந்து 61. பின்னு ஒரு கணக்கு கொடுத்துருக்கேன், அதோட வேல்யூ வந்து 81. அந்த கணக்கு உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியல, நீங்கள் என்ன பண்ணீங்க, பி வந்து 81ன்னு போட்டுக்குங்க. ஓகேவா? அப்போ 2 கணக்கு, பையா ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் பிரைம் லெஸ் than or equal to n, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் n given by என்னது 61. ஓகேவா? சரி, இந்த 61க்கு 81க்கு சரி சார், அப்போ 61க்கு எப்படி சார் நம்ம பை ஆஃப் ரூட் n கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தா n வந்து 61. 61க்கு முன்னாடி உள்ள பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் என்னன்னு பாருங்க. 1 ஸ்கொயர் பண்ணா 1, 2 ஸ்கொயர் பண்ணா 4, 3 ஸ்கொயர் பண்ணா 9, 4 ஸ்கொயர் பண்ணா 16, 5 ஸ்கொயர் பண்ணா 25, 6 ஸ்கொயர் பண்ணா 36, 7 ஸ்கொயர் பண்ணா 49, 8 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 64. அப்போ 61க்கு உள்ள என்னன்னா 49க்குள்ள என்னென்ன நம்பர், என்னென்ன பிரைம் நம்பர்னா 7. ஓகேவா? அந்த பிரைம் நம்பர் தான் எழுதணும். 2 3 5 7,
2357 மட்டும்தான் எழுதணும். அந்த நம்பரை மட்டும் P1 P2 P3ன்னு எடுத்துக்கணும். 81க்கு அதே மாதிரி தான். அதே மாதிரி எத்தனை பிரைம் நம்பர் இருக்கோ அதை எடுத்து எழுதிக்குங்க. ஓகேவா? அதாவது 61க்குள்ள என்ன பிரைம் நம்பர் இருக்குன்னு சொன்னேன். 61க்கு ரூட் எடுத்தீங்கன்னா என்ன வரும்? ரூட் ஆஃப் 61 பாருங்க. அந்த 61ல 7 7 49 8 7 64 7க்குள்ள என்னென்ன நம்பர் இருக்கு அப்படின்னா 2 3 5 மட்டும்தான் எடுத்துக்கணும். P1 வந்து 2, P2 வந்து 3, P3 வந்து 2 3 5 மட்டும்தான். 7 எடுத்துக்கூடாது. ஓகேவா? சரி. அதே மாதிரி 81க்கும் அதே மாதிரி பார்த்துங்க. 81னா 9, 9க்குள்ள என்னென்ன பிரைம் நம்பர் இருக்கு அப்படின்னு பார்த்தா 2 3 5 7. ஓகேவா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? சரி. அதை விட கம்மியா இருக்கணும். அதை விட கம்மியா இருக்க பிரைம் நம்பர் எடுத்துக்கணும். ஓகே, அசைன்மெண்ட் வந்து கொடுத்துருங்க. அடுத்தது உங்களுக்கு பேஸ் பி ரெப்ரசன்டேஷன் அது உங்களுக்கு தெரியுதா? ஆனா அடிக்கடி நம்ம இதை கேட்டுக்கணும். ஓகேவா? இந்த டோரா பூச்சில் தெரியுதான்னு கேட்பாங்களே. நம்ம அடுத்ததான் எங்க போறோம்? காடு, மலை, அது மாதிரி வரும்ல. அது மாதிரி உங்களுக்கு அது தெரியுதா? பேஸ் பி ரெப்ரசன்டேஷன் உங்களுக்கு தெரியுதா? கோகுல் தெரியும். கோகுல் பேச மாட்டாரா? சரி சரி, ஓகே. பேஸ் பி ரெப்ரசன்டேஷன்னா ரொம்ப சிம்பிள் தாங்க. இது ஆல்ரெடி நீங்க படிச்சதா. 10110 இன் பேஸ் 10 இது பைனரி நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். இது என்ன பண்ணணும்னா பேஸ் 10 மாற்றணும், தசம எண்ணா மாற்றணுங்க. ஓகேவா? இது என்ன மாற்றணும்? தசம எண்ணா மாற்றணும். இது கீழே என்ன கொடுத்துருப்பாங்கன்னா அதை நீங்கள் 10110 கொடுத்துருப்பாங்க. இது கீழே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. அப்போ அதுக்கு இந்த லாஸ்ட் நம்பர் 0லேருந்து 0 × 2 power 0, அடுத்த நம்பர் 1 × லெஃப்ட் சைட்லேருந்து தான் வரும். சாரி, ரைட் சைட்லேருந்து வரணும். 0 1 1 0 1 அப்படி எடுத்துட்டோம்னா 0 × 2 power 0, 1 × 2 power 1, 1 × 2 power 2, 0 × 2 power 3, 1 × 2 power 4 எல்லாம் சேர்த்தோம்னா இங்கே 0 2 4 16 நம்ம கூட்டினா 20 22 தான். இந்த நம்பர் 10110 இன் பேஸ் 10 வந்து 22. ரைட்டா? அடுத்தது ஒரு சிறப்பான ஒரு கணக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க. 3ABC 16 இன் பேஸ் 10. கீழே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. அதுதான் நமக்கு முக்கியம். இந்த ஏபிசின்றது என்ன அப்படின்னு எடுத்துக்கணும்னா நம்ம இந்த நம்பர் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் 1 0ல ஆரம்பிச்சு 9 வரைக்கும் தான் நம்பர். 10ன்ற நம்பரை ஏன்னு எடுத்துக்கணும், 11ன்ற நம்பரை பின்னு எடுத்துக்கணும், 12ன்ற நம்பர் சின்னு எடுத்துக்கணும். இதெல்லாம் இப்போ சொல்லவே இல்லை சார். நான் இதுக்கப்புறம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம சொல்லிட்டோம் இல்லையா? ஏன்ற நம்பர் 10, பின்ற நம்பர் 11, சின்ற நம்பர் 12. இதை வந்து நீங்க என்ன பண்ணணும்? 16ஓட பேஸ் ஆஃப் 10ன்னு எழுதணும். ஓகேவா? 16னா ஹெக்ஸா டெசிமல்னு சொல்லுவாங்க. 16னா என்னது? ஹெக்ஸா டெசிமல். 8னா ஆக்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இங்க பாருங்க. ஏ அப்படின்றது 10, பி வந்து 11, சி வந்து 12. அப்ப 3ABC அப்படின்னா 3 அப்படியே போட்டுங்க. ஏக்கு பதிலாக 10 போடுங்க, பிக்கு பதிலாக 11 போடுங்க, சிக்கு பதிலாக 12 போடுங்க. இங்க பேஸ்ல என்ன கீழே என்ன இருக்குன்னு பாருங்க. 16 இருக்கு. அப்போ 12 × 16 power 0, 11 × 16 power 1, 10 × 16 ஸ்கொயர், 3 × 16 கியூப். இதெல்லாம் நீங்க சிரமப்பட்டே போட தேவையில்ல, கால்குலேட்டர்ல டைப் பண்ணா போதும். 16 ஸ்கொயர் 256, 16 கியூப் வந்து 12288. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். நீங்களும் ஆட் பண்ண தேவையில்ல, கால்குலேட்டர்ல கரெக்டாக நம்பர் அடிச்சிங்கன்னா அதுவே ஆன்சர் வரும். ஓகேவா? இதுல பேஸ் கீழே என்ன கொடுத்துருக்காங்கன்றதை நம்ம கரெக்டாக பார்க்கணும். ஓகேவா? அடுத்த நம்பர் பாருங்க. எக்ஸ்பிரஸ் 1776 பேஸ்ல கீழே என்ன கொடுத்துருக்காங்க? 8 கொடுத்துருக்காங்க. 8 இன் பேஸ் 10. ஓகேவா? அப்போ இங்கேயும் 6 × 8 power 0, 7 × 8 power 1, 7 × 8 power 2, 1 × 8 cube. அது எல்லாத்தையும் கூட்டணும்னா 1022. அதுக்கப்புறம் பாருங்க, இப்போ நமக்கு இதுலேருந்து இது 1776
இருந்து பேஸ் 10 நம்பரா மாற்றணும். அதாவது தசம எண்ணை வந்து நான் இந்த ஆக்டல் நம்பரை தசம எண்ணா மாற்றணும். தசம எண்ணை ஆக்டல் நம்பரா எப்படி மாற்றுறது அப்படின்னா இதுதான் எஸ் ப்ளஸ் 3014 இன் பேஸ் 8 அப்படின்னு கொடுத்துருவாங்க. கீழே எதுவுமே இருக்காது. ஓகேவா? அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா 8ஆல் வகுக்கணும். இந்த தசம எண்ணை நான் மாற்றணும், ஆக்டல் நம்பராக மாற்றணும். அதுக்கு என்ன பண்ணணும்? 8ஆல் வகுக்கணும். கால்குலேட்டரில் வகுத்தல் தெரியணும். சரி, எனக்கு வகுத்தல்லாம் தெரியாது சார் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் என்ன பண்ணுங்க, 3014 டிவைட் பை 8 போட்டிங்கன்னா 376 வரும். இந்த 376 3014 கழிச்சிங்கன்னா மீதி 6 வரும். (376) 8 போட்டிங்கன்னா சம்திங் வரும். நீங்கள் என்ன பண்ணணும்? 3014 8ஆல் வகுக்கணும். 8ஆல் வகுத்தீங்கன்னா 3 8 24, இங்கே 6 வரும். ஓகேவா? 6னா 61, 7 8 56, 67 8 56, 7 8 56. என்ன இருக்கு? 61னா மீதி 5 வந்துருமா? அப்போ என்ன வரும்? 8 40, 6 8 48, 54 48, மீதி 6 எழுதணும். திருப்பி இங்கே 37 இருக்கு. 4 8 32, மீதி 5, 7 8 56. அப்போ ரிமைண்டர் வந்து 0. திருப்பி 8ஆல் வகுக்கணும். 8 40, 6 8 48. அப்போ 8 40னா மீதி 7. இது அப்படியே ரிவர்ஸில் கீழேந்து எழுதணும். 5706. இப்போ தான் எழுதணும் இது மாதிரி. 5706. புரியுதா? இது நம்பர் கொடுத்து ஆக்டல் நம்பரா மாத்துறது. அதே மாதிரி நம்பர் கொடுத்து ஹெக்ஸாடெசிமலா மாத்துறது. ஏற்கனவே நம்ம ஆக்டல் நம்பரை டெசிமல் நம்பரா மாற்றணும். இப்போ என்ன பண்றோம்? டெசிமல் நம்பரை ஆக்டல் நம்பரா மாத்துறோம். நல்லா புரிஞ்சுங்க. ஒரே வித்தியாசம் தான். ஆக்டல் நம்பரை டெசிமல் நம்பரா மாற்றணும்னா இது ஆக்டல் நம்பர். கீழே வந்து 8 கொடுத்துருக்கா, 8/0 இதை போடணும். இதே இந்த டெசிமல் நம்பர் ஆக்டல் நம்பரா மாற்றணும்னா 8ஆல் வகுக்கணும். அடுத்தது ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்க. 15,036 in the hexadecimal system, the base 16. ஓகே, இது என்ன மாற்றணும்? ஹெக்ஸாடெசிமல் நம்பரா மாற்றணும். இந்த டெசிமல் நம்பரை ஹெக்ஸாடெசிமல் நம்பரா மாற்றணும். எப்படி மாற்றுறது அப்படின்னா 15,036 16ஆல் வகுக்கணும். இப்போ இது நீங்கள் கால்குலேட்டரில் போட்டு பாருங்கள். இது வகுத்தீங்கன்னா 936 டைம் கோஎஃபிஷியன்ட் வரும். இந்த கோஎஃபிஷியன்ட் தான் எழுதணும். இதால பெருக்கிறப்ப ரிமைண்டர் என்ன வருதோ அதை எழுதணும். ஓகேவா? இப்போ 936 × 16, இந்த ஆன்சர்ல ஒரு 12 குறைச்சிக்கிட்டீங்கன்னா வரும். 15,024 வரும். 5,024 வரும். மீதி 12 எழுதிடணும். அடுத்தது இதை எத்தனை டைம் வகுக்கலாம் அப்படின்னு 936. இதுக்கப்புறம் நார்மலாக வகுக்கலாம். நம்ம 5 16 80. 5 16 80. மீதி எத்தனை இருக்கும்? 13 இருக்கும். அப்போ 116 13 இருக்கும். அப்போ 136 8 16 வரும். மீதி ரிமைண்டர் வந்து 11. இது 925 வரும். மீதி போட்டாச்சு 11. அதே மாதிரி 3 16 48. அப்போ ரிமைண்டர் 10. 3 10 11 12. இது கீழே எழுதணும். 3 10 11 12. 3 10 3 10ன்றது ஏ, 11ன்றது பி, 12ன்றது சி. அதுக்கப்புறம் பாருங்க, இப்போ டெசிமல் நம்பரை ஆக்டல் நம்பரா மாத்துறதுக்கு 8ஆல் வகுக்கிறோம். அதே மாதிரி டெசிமல் நம்பரை ஹெக்ஸாடெசிமலா மாத்துறதுக்கு 16ஆல் வகுக்கிறோம். மேலே என்ன பண்ணியிருக்கோம் பாருங்க, ஆக்டல் நம்பரை டெசிமல் நம்பரா மாத்துறதுக்கு 8/0 8/1 8/2 எடுத்திருக்கோம். அதே மாதிரி இங்க என்ன இருக்கு? இது என்ன நம்பர்? இதுவும் டெசிமல் நம்பர் தான். இது என்ன மாத்திரம் ஆக்டல் நம்பரா மாத்துறதுக்காக
16 நம்பர்னா ஹெக்ஸாடெசிமலை மாற்றுறதுக்காக 16 பவர் 0 16 பவர் 1 எடுத்துருக்கோம். அடுத்தது இந்த பைனரி நம்பரை எப்படி ஆக்டலாக மாற்றுறது, பைனரி நம்பரை எப்படி ஹெக்ஸாடெசிமல், பைனரி நம்பர் ஆக்டலாக மாற்றுறது 3 மூணாக பிரிச்சுக்கணும். நம்ம ரொம்ப சிம்பிள். பைனரி நம்பரை ஏற்கனவே டெசிமல் நம்பரை ஆக்டலாக மாற்றணும், 8ஆல் வகுத்தோம். அதே மாதிரி டெசிமல் நம்பரை ஹெக்ஸாடெசிமலை மாற்றணும், 16ஆல் வகுத்தோம். ஓகேவா? பைனரி நம்பரை எப்படி ஆக்டலாக மாற்றணும்னா இதை 3 நம்பராக பிரிச்சுக்கங்க. டேர்ம் 3ன்னு போட்டுங்க பாருங்க. டேர்ம் 3 3 மூணாக பிரிச்சுக்கங்க. 3 மூணாக பிரிச்சுட்டிங்கன்னா லாஸ்ட் இது 1011. இங்கே லாஸ்ட்டில் 1 இருக்கு. அது எப்படி பிரிச்சுன்னா 1101 லாஸ்ட்லேருந்து பிரிச்சுன்னா 101 காமா லாஸ்ட்டாக ஒரே ஒரு நம்பர் இருக்குமா அது 1, மீதி 2 0 போட்டுங்க. இந்த அம்புக்குறி போட்டுக்க பாருங்க. 101001. மொத்தம் ஆக்டல பைனரிலேருந்து ஆக்டலாக மாற்றினா டேர்ம் 3. இப்போ இதை வந்து இந்த லாஸ்ட் நம்பர் 101 எடுத்துங்க. 1 × 2 power 0, 0 × 2 power 1, 1 × 2 ஸ்கொயர். அப்போ இது 5 5 கிடச்சிரும். அதே மாதிரி 001 இது எடுத்தீங்கன்னா 5, இங்கே என்ன கிடைக்கும் 1 1 கிடச்சிரும். இப்போ இது ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதணும். அப்போ பாருங்க 001ஓட வேல்யூ வந்து 1ஆ, 101ஓட வேல்யூ வந்து 5ஆ. அப்போ ரெண்டுத்தையும் சேர்த்தோம்னா 15 தான் இந்த பைனரியிலேருந்து ஆக்டல். நல்லா புரிஞ்சுக்கங்க. நான் இன்னொரு டைம் சொல்கிறேன் பாருங்க. 101, 001 இது மாதிரி எடுத்துக்கணும். லெஃப்ட் சைட்லேருந்து எடுத்துக்கணும். நம்ம எடுத்துக்கிறப்ப எப்படி எடுத்துக்கணும், லெஃப்ட் சைட்லேருந்து எடுத்துக்கணும். 101ஓட வேல்யூ வந்து 5, 001ஓட வேல்யூ 1. அது இதுக்கு நேராக கீழே போடணும். 1 5. அப்போ 1 5 தான் இது. பைனரி டு ஹெக்ஸாடெசிமல்னா 4 நாளாக பிரிச்சுக்கணும் நண்பா. எத்தனை பிரிச்சுக்கணும், 4 4 டேர்மாக பிரிச்சுக்கணும். 4 நாளாக பிரிச்சோம்னா லாஸ்ட்லேருந்து பிரிக்கணும். நம்ம 1 0 1 0 இங்கே பிரிச்சிட்டோமா. அதுக்கப்புறம் 3 1 இருக்கா, 1 1 மீதி ஒரு 0. இந்த நம்பரை வந்து நம்ம எப்படி டெசிமலுக்கு நம்ம மாற்றுவோம்ல அதே மாதிரி இந்த நம்பரை ஃபர்ஸ்ட் இந்த சைட்லேருந்து அம்புக்குறி போட்டுருவோம் இல்லையா, இந்த நம்பரை ஃபர்ஸ்ட் எடுக்கணும். இந்த நம்பருக்கு எடுக்கணும் 1 × 2 power 0, 0 × 2 power 1, 1 × 2 power 2, 0 × 2 cube. மொத்தம் வந்து 5 கிடச்சிரும். அடுத்தது இந்த லாஸ்ட்லேருந்து இருக்க நம்பர் சார் மீதி 0வே இல்லை எதுவுமே இல்லைன்னா நம்ம 0 போட்டுக்கலாம். இதோட வேல்யூ வந்து 7. இது ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதணும். 001 111ஓட வேல்யூ வந்து 7, இதோட வேல்யூ வந்து 5. அப்போ சேர்த்தோம்னா 75. அசைன்மெண்ட் நம்ம எப்பயுமே கொடுப்போமே சார், நாங்கள் எப்பயுமே போட்டு காட்டணுன்றோமே சார் அப்படின்னா ஒரு 5 பேர் மட்டும் போட்டு காட்டுவீங்க. அவங்களுக்காக ஒரு அசைன்மெண்ட் கொடுக்குறேன். ஆனால் அசைன்மெண்ட் போட்டு காமிச்சவங்களுக்கு போட்டு காமிக்காதவங்களுக்கு கண்டிப்பாக பலன் கடவுள் கொடுப்பாரு. ஓகேவா? ஓகேவா? இப்போ என்னன்னா எக்ஸ்பிரஸ் த ஈச் நம்பர் ஆஃப் பேஸ். இதை வந்து என்ன மாற்றணும், இந்த பைனரி நம்பரை பேஸ் 10 நம்பராக மாற்றணும். 2 power 0, 2 power 1, 2 power 2, 1 × 2 power 3 இது மாதிரி போட்டு ஆட் பண்ணிக்கணும். அதே மாதிரி 1 × 2 power 0, 1 × 2 power 1 போட்டு இதை எழுதணும். அடுத்தது எக்ஸ்பிரஸ் த டெசிமல் நம்பர் as ரெக்வயர். என்ன கொடுத்துருக்காங்களோ அதை ரெக்கவர் பண்ணணும். இப்போ இங்கே 18 கொடுத்துருக்காங்களா, 8 கொடுத்துருக்காங்களா, அப்போ 8ஆல் வகுத்து ரிமைண்டர் எழுதணும். 16 கொடுத்துருக்காங்களா, 16ஆல் வகுத்து ரிமைண்டர் எழுதணும். அதுதான் இதோட அர்த்தம். அடுத்தது rewrite binary to octal. rewrite binary to 16. 16ஆலும் இங்கே ஆக்டல் போட்டுருங்க. 16னா ஹெக்ஸாடெசிமல்னு அர்த்தம். ஓகேவா? ஆக்டல்னா 8, ஹெக்ஸாடெசிமல்னா 16. இப்போ இதுக்கு என்ன பண்ணோம், இதை 3 டேர்மாக பிரிச்சுக்கணும். ஆக்டல்னா 3 டேர்மாக லாஸ்ட்லேருந்து பிரிக்கணும். அந்த நம்பருக்கு நேராக எழுதணும். ஹெக்ஸாடெசிமல்னா என்ன பண்ணோம், லாஸ்ட்லேருந்து பிரிக்கணும். 4 நாளாக பிரிக்கணும். இங்கே 4 நாளாக பிரிக்கணும். 1 2 3 4, 1 2 3 4 நாளாக பிரித்து இதை நம்ம இதற்கான நோட்ஸ் போன சம்ம நடத்த 29ஆம் தேதி கிளாஸ் நடத்துனதுக்கான நோட்ஸும் இன்னைக்கு நடத்துறதுக்கான நோட்ஸும் 7ஆம் தேதி நடத்துறதுக்கான நோட்ஸும் உங்களுக்கு வந்து இன்னைக்கு உடனே அனுப்பி விட்றேன். இந்த 2 அசைன்மெண்ட்டையும் நீங்கள் போடுங்க. நான் நடத்துனது சார் நடத்துனது எல்லாத்தையும் நல்லா பார்த்துங்க. இன்னும் கடைசியாக ஒரு ஃபைனல் தேரத்தோடு நான் முடிச்சிடுறேன். கரெக்டாக 11:45 திடீர்னு ரகுபதி சார் குபீர்னு வந்து இறங்குவார் களத்தில். ஓகேவா? களத்தில் வந்து இறங்கி அவர் கலக்குவார். ஏதோ பேஸ்மெண்ட் சம்மந்தமாக உங்களுக்கு எதாவது பேச போகிறேன்னு சொல்லியிருக்காரு. அதனால ஒரு கடைசி 15 நிமிஷம் கேட்டிருக்காரு.
சரி, ஆயிலர் தேரம் அப்படின்றது லாஸ்ட்டு அண்ணா யூனிவர்சிட்டி நவம்பர் டிசம்பர் 2019 கேட்டது என்ன சார் அப்படின்னா, போன வாட்டி நம்ம நடத்தணும்ல, என்ன நடத்தணும், லீனியர் காம்பினேஷனாக 2 நம்பரை எழுதணும், ஜிசிடியை வந்து லீனியர் காம்பினேஷனாக எழுதணும். அதே தான் இங்கே the GCD of positive integer a and b is a linear combination of a and b. ஓகேவா, 2 GCD of a and b ன்னு எடுத்துக்கிட்டோம்னா அதை வந்து எப்படி எழுதலாம், லீனியர் காம்பினேஷனாக எழுதலாம் அப்படின்றது தான் தேரம். இப்போ நம்ம போர்டில் இருக்கிறது ஆயிலர் தேரம் உங்களுக்கு தெரியுதா? சொல்லுங்க, யாராவது சொல்லுங்க. ஆயிலர் தேரம் அப்படின்றது உங்களுக்கு தெரியுதா? எஸ் சார். யார் பேசுறது? கல்பனா. சரி, ஓகே. இதில் என்ன அப்படின்னா, இதை வந்து லீனியர் காம்பினேஷனாக எழுதணும், ஏபி அப்படின்ற 2 நம்பரை. இதை வந்து எப்படி எடுத்துக்க போகிறோம்னா எம்ஏஎன்பின்னு எடுத்துக்கிறோம். எம்ஏஎன்பி வந்து 0வோட பெரிய நம்பராக இருக்கணும், அதாவது பாசிட்டிவ் நம்பராக எடுத்துக்கணும். அடுத்தது இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா 1.a 0.b அப்படின்னு எழுதலாம். இது வெல் ஆர்டரிங் பிரின்சிபல். ஓகேவா, ஸோ தட் எஸ் கேஸ் லீஸ்ட் எலமெண்ட் a greater than 0, a equal to 1.a plus 0.b belongs to s. S is non-empty, well ordering principle. The s is least element of d. dன்றது எப்படி எடுத்துக்கிறோம், a comma b. ஏக்கும் பிக்கும் கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் எடுத்திங்கன்னா டின்னு கிடச்சிச்சின்னா அதை எப்படி எழுதிக்கலாம், லீனியர் காம்பினேஷனாக எழுதிக்கலாம். டி ஈக்குவல் டு ஆல்ஃபா ஏ பீட்டா பி அப்படி எழுதிக்கலாம். அடுத்தது டி டிவைசர் ஏ, டி டிவைசர் பியாக இருக்கும். இந்த ஏன்றது எப்படி நம்ம எழுதிக்கலாம், ஏ ஈக்குவல் டு டிக்யூ ப்ளஸ் ஆர் அப்படின்னு எழுதிக்கலாம். அப்போ கான்ஸ்டன்ட் ஒரு ரிமைண்டரு, டின்றது கிடச்சிருக்க கிரேட்டஸ்ட் காமன் டிவைசரு. அதுலேருந்து ஆர் வந்து எப்படி எழுதிக்கலாம், ஏ மைனஸ் டிக்யூன்னு எழுதிக்கலாம். ஆல்ரெடி டியோட வேல்யூ நமக்கு எப்படி எழுதியிருக்கோம், ஆல்ஃபா ஏ ப்ளஸ் பீட்டா பின்னு எழுதியிருக்கோம். அதை இங்கே நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணலாம். ஏ மைனஸ் ஆல்ஃபா ஏ கியூ பி பீட்டா பி கியூ 1 மைனஸ் ஆல்ஃபா கியூ ஏ மைனஸ் பீட்டா பி கியூ. இதை அப்படியே சிம்பிளை பண்ணிக்க இதுலேருந்து எடுத்துட்டா இதுவும் ஒரு லீனியர் காம்பினேஷன் ஃபார்மேட்டில் தான் இருக்குது. ஆல்ஃபா ஏ பீட்டா பின்ற ஒரு லீனியர் காம்பினேஷன் ஃபார்மேட்டில் தான் இருக்குது. சப்போஸ் ஆர் வந்து 0வாக இருந்துச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா, ஆர் வந்து 0 ஆகிடுச்சுன்னா ஏ ஈக்குவல் டு டிக்யூ அப்படின்னு கிடச்சிடும். ஸோ டி டிவைசர் ஆஃப் ஏ, சிமிலர்லி டி டிவைசர் ஆஃப் பி. சப்போஸ் இந்த டியை விட சின்ன நம்பர் ஒரு நம்பர் எடுத்துக்கிறோம், அதுதான் டி டே. சப்போஸ் எனி பாசிட்டிவ் காமன் டிவைசர் டி டேஷ், டி டேஷ்னு எடுத்துட்டா அதையும் லீனியர் காம்பினேஷன் எழுதலாம். டி டேஷ் டிவைசர் ஆஃப் ஏ, டி டேஷ் டிவைசர் ஆஃப் பி, டி டேஷ் ஈக்குவல் டு ஆல்ஃபா ஏ பீட்டா பி. டி டேஷ் டிவைசர் ஆஃப் டின்னு எழுதிக்கலாம். டி டேஷ்ன்றது டியை விட சின்ன நம்பர். ஓகேவா, இந்த தேரம் பேர் வந்து என்ன தேரம் அப்படின்னா ஆயிலர் தேரம்னு சொல்லுவாங்க. ஆயிலர் தேரம் நிறைய தேரம் இருக்குது. அதனால நீங்கள் கொடுத்துரு கொஸ்டின் ஸ்டேட்மெண்ட்டை பாருங்கள். இந்த ஜிசிடி ஆஃப் பாசிட்டிவ் இன்டிஜர் ஏ அண்ட் பி இஸ் எ லீனியர் காம்பினேஷன் ஆஃப் ஏ அண்ட் பி அப்படின்றது தான் இதோட இது. ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட் நம்ம அசம்ஷனில் 1.a 0.b நம்மளாம் வந்து 1 0ன்னு எடுத்துக்கிறோம் ஆல்ஃபா பிக்கு பதிலாக, அப்போ ஏ தான் கிடைக்குது. அடுத்தது டின்னு எடுத்துக்கிறோம் ஏ கம்மா பின்னு, இதை மாற்றி எழுதுகிறோம் டி ஈக்குவல் டு ஆல்ஃபா ஏ பீட்டா பின்னு எழுதிக்கிறோம். கியூ கம்மா குவாஷன்ட் அண்ட் ரிமைண்டர் எடுத்துட்டோம்னா ஏ ஈக்குவல் டு டிக்யூ ப்ளஸ் ஆர். ஆர் வந்து ஏ மைனஸ் டிக்யூ. இந்த டிக்கு பதிலாக நம்ம வேல்யூ போட்டுக்கிறோம். அப்போ ஆரோட வேல்யூ நமக்கு கிடைச்சிச்சு. இதுவும் லீனியர் காம்பினேஷன். சப்போஸ் ஆர் வந்து 0 இருந்துச்சுன்னா ஏ ஈக்குவல் டு டிக்யூ அப்படின்னு கிடைக்கும். டியை விட சின்ன ஒரு காமன் டிவைசர் எடுத்துக்க போகிறோம், அதுதான் டி டேஷு. அப்போ டி டேஷுக்கு டிவைசர் ஆஃப் என்ன இருக்கும், ஆல்ஃபா ஏ பீட்டா பி இருக்கும். ஓகேவா, அதனால் இது வரைக்கும் நடத்துறது உங்களுக்கு யாருக்கா புரிஞ்சிச்சா, ஏதாவது டவுட் இருக்கா, யாராவது ஒருத்தவங்க சொல்லுங்கள். மொத்தம் 42 பேர் இருக்கீங்க, யாராவது சொல்லுங்கள் பார்க்கலாம். நான் பேசுறது கேட்குதா உங்களுக்கு? இது வரைக்கும் நடத்துனதில் உங்களுக்கு ஏதாவது புரிஞ்சிச்சா, இதான் நடத்தணும் சொல்லுங்கள். இது வரைக்கும் நம்ம நடத்தணும் இல்லையா? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம், இன்க்ளூஷன் எக்ஸ்க்ளூஷன் பார்த்தோம். இன்க்ளூஷன் எக்ஸ்க்ளூஷன், அதில் ஏபிசி இது மாதிரி 3 நம்பர் இருந்துச்சுன்னா அந்த ஃபார்முலா நம்ம போடணும். அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம், சமேஷன் ஆஃப் டி டிவைசர் என் 1ன்னு கொடுக்கும். அதே மாதிரி சமேஷன் ஆஃப் டி டிவைசர் ஒரு நம்பர் போட்டு அதே நம்பர் போட்டோன்னா அந்த டிவைசர் எல்லாத்தையும் என்ன பண்ணணும், கூட்டிக்கணும். அதுக்கப்புறம் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ப்ரைம் நம்ம கண்டுபிடிக்கணும். பை ஆஃப் என் ஃபார்முலா பார்த்தோம், லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ப்ரைம் நம்ம பார்த்தோம்.
அது லெஸ் ஆர் ஈக்குவல் டு ப்ரைம்ன்றது என்னது, ஒரு நம்பர் கொடுத்துட்டோம்னா அதுக்கு உள்ள எத்தனை ப்ரைம் நம்பர் இருக்கோ அப்படின்னு கண்டுபிடிக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் 100 கொடுத்துட்டா 100க்குள்ள எத்தனை ப்ரைம் நம்பர், அதில் 2 அசைன்மெண்ட் கொடுத்துருக்கோம். 61 ஒன்று, 81 ஒன்று, அந்த 2 கணக்கையும் போடுங்க. அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம்னா பேஸ் பி ரெப்ரசன்டேஷன். ஸ்க்ரீன் உங்களுக்கு தெரியுதா தம்பிங்களா? ஸ்க்ரீன் உங்களுக்கு தெரியுதா? யாராவது ஒருத்தவங்க சொல்லுங்க. தெரியுதா தெரியுதா டிவிசிபிலிட்டி தெரியா? கெனானிக்கல் டிகம்போசிஷன் தெரியுதா? சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் இந்த ஃபார்முலா பார்த்தோம். ஏ யூனியன் பி, ஏ யூனியன் பி யூனியன் சி, ஏ யூனியன் அண்ட் சோ ஒன் என். ஓகேவா? இன்க்ளூஷன் எக்ஸ்க்ளூஷன் ஃபார்முலான்னு கேட்டால் இதை எழுதிருங்க. நான் நெய்தர் டிவைசர் நாட் டிவைசர்னா மொத்த டிவைசபிள் கண்டுபிடிச்சிட்டு மொத்த நம்பரில் மைனஸ் பண்ணணும். அதுதான் ஃபர்ஸ்ட் கணக்கு. அடுத்து ரெண்டாவது கணக்கு வந்து என்னது, டிவைசபிள் அப்படின்னு கேட்டால் மொத்தமாக என்னென்ன டிவைசபிள் ஆகுது ஏபிசின்னு எடுத்துக்கணும். அப்போ ஏபிசின்னு எடுத்துக்கிட்டு மொத்தம் டிவைசபிள் ஆகிற நம்பர் என்னன்னு கண்டுபிடிக்கணும். இதுக்கு ஃபார்முலா இருக்குது. அதுக்கப்புறம் டிவைசபிள் 23 நாட் டிவைசபிள் 24. டிவைசபிள்னா அதில் வகுத்து பர்ஃபெக்டாக கிடைக்கிற புள்ளிக்கு அப்புறம் உள்ள நம்பரை எடுத்துடணும். அது நான் ஒரு விஷயம் சொன்னேன், அதை பாருங்கள். நாட் டிவைசபிள்னா ஃபஸ்ட்டு டிவைசபிள் கண்டுபிடிச்சிட்டு மொத்த நம்பர்லேருந்து மைனஸ் பண்ணணும். சமேஷன் ஆஃப் டி டிவைசர் 1 அப்படின்னா இங்கே 1 கொடுத்துருந்தா நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் ஃபேக்டர் மட்டும் தான் எழுதணும். சப்போஸ் 12 டிவைசர் அப்படின்னா இந்த டிவைசர் எல்லாத்தையும் கூட்டிக்கலாம். இங்கே 12ஓட டிவைசர் வந்து என்ன அப்படின்னா 1 2 3 4 6. எத்தனை டிவைசர் இருக்குன்னா 6 1ன்னு போட்டுக்கிறதுனால. சப்போஸ் இங்கே அடுத்த கணக்கில் பாருங்கள், டி டிவைசர் 18 டிவைசபிள் டி அப்படின்னா 1 2 3 6 9 12. இது எல்லாத்தையும் கூட்டிக்கிட்டாலும் ஒன்று தான். இல்லை சார் நான் பர்ஃபெக்டாக போடுறேன்னா 18 டிவைசபிள் 1, 18 2, 18 3, 18 6, 18 9, 18 8. அதுவும் அதே தான் வரும். அது எல்லாத்தையும் கூட்டிங்கன்னா 39 வந்துடும். அதுக்கப்புறம் ப்ரைம் அண்ட் காம்போசிட் நம்பர் அப்படின்றதுனா ஒரு நம்பர் கிரேட்டர் ஒன்றா இருந்துச்சுன்னா அது ப்ரைம் நம்பர் சொல்லலாம். எப்போ இஸ் ஃபேக்டர் ஆஃப் இட் செல்ஃப். ஓகேவா? ஓகேவா? என்ன பண்ணோம், பாம்பை தான் சாப்பிட்டோம். ஓகேவா? அது ப்ரைம் நம்பரால் ப்ரைம் நம்பரை மட்டும்தான் வகுக்க முடியும். அதே மாதிரி பாசிட்டிவ் இன்டிஜர் கிரேட்டர் தென் 1 இஸ் நாட் ஏ ப்ரைம் நம்பர், இஸ் காம்போசிட் நம்பர். ப்ரைம் நம்பர் இல்லைன்னா அதை வந்து என்ன சொல்லுவோம், காம்போசிட் நம்பர் சொல்லுவோம். 1லேருந்து 10க்குள்ளே எதுனா ப்ரைம் நம்பர் சார் இருக்குன்னு கேட்டால் 4 ப்ரைம் நம்பர் இருக்குது. இதுக்கு ஃபார்முலா நமக்கு இருக்குது. n-1 ஃபர்ஸ்ட் n-1 பை ஆஃப் ரூட் n. அதுக்கப்புறம் இன்க்ளூஷன் எக்ஸ்க்ளூஷன் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுறோமோ அதே ஃபார்முலா ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ், ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ், ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ் அப்படியே போயிட்டே இருக்கணும். 1லேருந்து 50க்குள்ளே எத்தனை ப்ரைம் நம்பர்னா இத்தனை ப்ரைம் நம்பர் இருக்குது. இதெல்லாம் சொல்லிடலாம். இதை விட பெரிய பெரிய நம்பர் வரப்போ வந்து நம்ம இதை ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும். இதை நான் சொன்னேன் இல்லையா, இம்பார்ட்டன்ட் கணக்கு. ரூட் 100 எத்தனை நம்பர் இருக்கும் அப்படின்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு பை ஆஃப் ரூட் 10 எடுக்கணும். பை ஆஃப் ரூட் 100 எடுத்தோன்னா ரூட் 10 வரும். 10க்குள்ளே என்னென்ன ப்ரைம் நம்பர் இருக்கு பார்க்கணும். 2 3 5 7. அப்போ 4 ப்ரைம் நம்பர் இருக்குது. P1 வந்து 2, P2 வந்து 3, P3 வந்து இது 5, P4 வந்து 7. இப்படி எடுத்துகிட்டு இந்த ஃபார்முலா அப்படியே ஒர்க் அவுட் பண்ணிகிட்டே வரணும். நல்லா புரிஞ்சுங்க. இந்த கட்டத்தோட அர்த்தம் என்னென்னா புள்ளிக்கு அப்புறம் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை விட்டுருங்க. புரியுதா நான் சொல்கிறது? 100/3னா 33.33ன்னு வரும். அந்த 33 எல்லாம் போட்டுட்டு இருக்காதீங்க. ஓகேவா? அதெல்லாம் விட்டுருங்க. அதே மாதிரி 100/6 அப்படின்னா 100/6னா 16 டைம் வரும். அதை மட்டும் பாருங்க. 96, 16 6 96, 96 புள்ளி ஆன்சர்லாம் அதெல்லாம் எதுவும் போடாதீங்க. ஓகேவா? அடுத்தது 2 ஹோம்ஒர்க் ஒன்று கொடுத்துருங்க. 61 1, 81. இதை நீங்கள் போட்டு காமிங்க. போட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சி விடுங்க உங்களோட பேரோட. அடுத்தது பேஸ் 2லேருந்து பைனரி நம்பரை டெசிமல் நம்பராக மாற்றணும்னா 240, 241, 242 எடுத்துக்கணும். அதே ஏபிசிடி வந்து வேல்யூ கொடுத்துருந்தா 10 11 12 அப்படின்னு எடுத்துகிட்டு பேஸ் 16 இந்த கீழே கொடுத்துக்கிறத பாருங்கள். 2ன்னு கொடுத்தா 2/0, 16 கொடுத்தா 16/0, 8 கொடுத்தா 8/0. இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 3014 பேஸ் 8. இது மாதிரி எது கீழே எது கொடுக்கல அப்படி பேஸ் 8னா 8ஆல் வகுத்து இருங்க. அதே மாதிரி 15036 ஹெக்ஸா டெசிமல்னா 14ஆல் வகுத்து மீதி எழுதுங்க. மீதி எழுதுறப்ப கீழே இருந்து போகணும். 3 10 11 12.
இதை மாதிரி எழுதிக்கணும். அதே மாதிரி ஆக்டல்னா 3 டேர்மாக பிரிக்கணும். லாஸ்ட்லேருந்து ரைட் சைட்லேருந்து 3, லெஃப்ட் சைட்லேருந்து இல்லை, ரைட் சைட்லேருந்து 3 பிரிக்கணும். 001 101 இப்படி பிரிச்சுக்கணும். இந்த அம்புக்குறி அதுக்காக தான் போட்டிருக்கேன். இது நல்லா பாருங்க. இதோட வேல்யூ 5, இதோட வேல்யூ 1. அப்போ 5 1 சேர்த்தோம்னா 15 வரும். அதே மாதிரி பைனரி ஹெக்ஸாடெசிமல்ன்றது 4 டேர்மாக பிரிக்கணும். அதுவும் இங்கேருந்து தான் பிரிக்கணும். 1010 அப்படி பிரிச்சுக்கணும். அடுத்தது இதோட வேல்யூ தனியாக கண்டுபிடிக்கணும். இதோட வேல்யூ 7, இதோட வேல்யூ தனியாக கண்டுபிடிக்கணும். இதோட வேல்யூ 5, இது ரெண்டுத்தையும் சேர்த்தானா 75. இதுக்கு வந்து அசைன்மெண்ட் கொடுத்துருக்கேன், அதை நல்லா பார்த்துங்க. அசைன்மெண்ட்டுக்கு அப்புறம் ஆயுள தேரம் அப்படின்னு ஒன்று இருக்கு. இந்த ஆயுள தேரத்தை நல்லா படிச்சுங்க. ஓகேவா? சரி, இப்போ சார் வந்து ரகுபதி சார் வந்து பேசுறேன்னு சொன்னாரு. ஆனால் அவரை காணும், எங்கே போனாருன்னு தெரில, வருவாரா என்னன்னு தெரில ரகுபதி சார். சரி, வரலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கலாம். சரி, நான் கேட்குறவங்க மட்டும் கொஞ்சம் சொல்லுங்க, ஆன்சர் கொஞ்சம் சொல்லுங்க. ப்ரைம் நம்பர் அப்படின்னா என்ன? பிரியா 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 சொல்லுங்க. பிரியா லெஃப்ட் ஆகாதீங்க, தயவு செய்து லெஃப்ட் ஆகாதீங்க, ரொம்ப கஷ்டமா இருக்குது. சார் சொல்லுங்க சொல்லுங்க பிரியா. சார் வந்து பேசுறேன்னு இருக்காருப்பா, அதனால யார் லெஃப்ட் ஆகாதீங்க. கடைசி 10 நிமிஷம் அவர் பேசுறேன்னு சொல்லியிருக்காரு. உங்களோட ரகுபதி சார் வந்து கடைசி 10 நிமிஷம் வந்து பேசுவார். அதனால நீங்க லெஃப்ட் ஆகாதீங்க, குரூப்லேயே இருங்க. நான் கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. ஓகேவா? சொல்லுங்க பிரியா. ப்ரைம் நம்பர் அப்படின்றது டெஃபினேஷன் ஆஃப் ப்ரைம் நம்பர் சொல்லுங்க பிரியா. சார் divided itself sir. Divided itself. டிவைசர் ஆஃப் itself. அந்த நம்பருக்கு அந்த நம்பர் மட்டும்தான் டிவைசர் ஆகும். ஓகேவா? அடுத்தது கல்பனா சொல்லுங்க. கல்பனா 1ல இருந்து 10க்குள்ள உள்ள ப்ரைம் நம்பர் சொல்லுங்க. கல்பனா. சார் கல்பனா சார் 1ல இருந்து 10க்குள்ள உள்ள ப்ரைம் நம்பர் சொல்லுங்க. என்னென்னலாம் ப்ரைம்? 2357 சார். 2357. ஓகே, அடுத்து நந்தினி சொல்லுங்க. நந்தினி. சார் வந்து கடைசி 5 நிமிஷத்துல வந்து பேசுறேன்னு இருக்காரு, அதனால குரூப்பை விட்டு வெளில போகாதீங்க, எல்லாம் இருங்க. நெட் ப்ராப்ளம் சார், நெட் ப்ராப்ளம். சரி, அப்படியே அட்டண்டன்ஸ் சொல்றேன், அப்படியே கொஞ்சம் சொல்லுங்க. இன்னும் அட்டண்டன்ஸ் நான் எடுக்கல, அப்படியே அட்டண்டன்ஸ் சொல்லிடுறீங்களா? ஆதிலட்சுமி. Present sir. ஆகாஷ். ஆகாஷ். Yes, sir. அக்ஷயா. Yes sir. அலஸ்டர். Yes, sir. அரவிந்த் குமார். அரவிந்த் குமார். எழிலரசி. எஸ் சார். எழிலரசி புரிஞ்சுச்சா நடத்துனது? எஸ் சார், புரிஞ்சுது சார். சரி, ஓகே. நான் மெட்டீரியல் வந்து அனுப்பி விடுறேன், அதை பாருங்க, புரியும் நல்லா. என்ன? காயத்ரி. காயத்ரி. Yes sir. Yes sir. ஹரிகரன். Yes, sir. ஹரிணி. ஜாவித். ஹரிணி. ஜாவித். கல்பனா. Yes sir. கயல்விழி. கீர்த்தனா. Yes sir. கயல்விழி வந்து ஓகே. ஓகேம்மா. மலர்விழி. Yes sir. மெகராஜ் பேகம். மோகனகிருஷ்ணன். மோனிஷா. Yes sir. நந்தினி. பவித்ரா. நந்தினி எஸ்ஆர்னு போட்டிருக்கீங்க. பவித்ரா. சப்போஸ் உங்களுக்கு மைக் வேலை செய்யலைன்னா நான் பேர் கூப்பிட்றப்ப எஸ்ஆர்னு போடுங்க, நான் எடுத்துக்கிறேன், நோட்டில் எழுதணும், என்டர் பண்ணிக்கிறேன். பிரியா. Yes sir. ரமேஷ். எஸ்ஆர் கொடுத்துருக்கான். ரம்யா.
Present, sir. ரோட்ரீத் பிரசன்ட் சார். ஏன்டா டெஸ்ட்ல வச்சு ஏன்டா எழுதி அனுப்ப மாட்டேங்கிற ரோட்ரீத்? ஏன்டா அனுப்பிச்சுட்டு தான் சார் இருக்கேன். அனுப்பிச்சிட்டு இருக்கியா? ஆமா சார். சக்தி, எஸ் சார். சஞ்சய், பிரசன்ட் சார். சக்தி இருக்கானடா? செந்தில், செந்தில் ஓகே. ஷர்மிளா, Yes, sir. சூரியபிரியா, வினோதினி, வினோதினி எஸ் சார். வினோதினி ஓகே. சப்போஸ் உங்களால சொல்ல முடியலன்னா நீங்க என்ன பண்ணுங்க, டைப் பண்ணி கூட நீங்க என்ன பண்ணுங்களா சேட்ல எஸ் சார் ஓகேவா. உங்களுக்கு ஏதாவது புரியல அப்படின்னு சொன்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்க ஓகேவா. அசைன்மெண்ட் 2 அசைன்மெண்ட் கொடுத்துருக்கோம், அதை வந்து சம்மு போட்டு வாட்ஸ்அப் அனுப்பி விடுங்க ஓகேவா. அனுப்புன எல்லாருக்குமே நான் ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன், எல்லாருக்குமே திருப்பி ஆன்சர் கரெக்டா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி அனுப்புவேன் ஓகேவா. இப்போ அனுப்பல அப்படின்னு சொன்னா ஒன்றும் பண்ண முடியாது, உங்களை யாரும் எதுவும் கேட்க முடியாது இல்லையா. நீங்கள் அங்கே இருக்கீங்க, நான் இங்கே இருக்கேன். மனசாட்சிக்கு உண்மையாக நான் வேலை செய்யணும்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி நீங்களும் மனசாட்சிக்கு உண்மையாக இருந்தீங்கன்னா நல்லது ஓகேவா. இதே கிளாஸை 1 hour கிளாஸை நம்ம வந்து ஒரு எஃபெக்டிவாக இருக்கணும், எல்லாருக்கும் புரியணும்னு சொல்லிட்டு தான் இவ்வளோ எஃபர்ட் எடுக்கிறோம். நார்மலாக போர்டில் நடத்துறதை விட இதில் நிறைய நடத்தலாம். இப்போ நார்மலாக ஒரு கணக்கு நம்ம போட்டோம் இல்லையா, ப்ரைம் நம்பர், அதில் 2 கணக்கு தான் போடலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி எழுதி வச்சிருக்கிறதுனால எக்ஸ்ட்ரா வந்து ப்ராப்ளம் போடலாம் ஓகேவா. அதனால் கொஞ்சம் கரெக்டாக பார்த்துங்க, கொஞ்சம் அவேர்னஸாக இருங்க. எப்படி வேணாலும் டெஸ்ட் இருக்கலாம், எப்படி வேணாலும் எக்ஸாம் இருக்கலாம், ரொம்ப அலட்சியமாக இருக்காதீங்க ஓகேவா. ஓகே, தேங்க்யூ வெரி மச். வி ஆர் ஆல் மீட் another session. Thank you very much. தேங்க்யூ வெரி மச். மலர் விழி லெஃப்ட் ஆயிடுங்க. ஏன் இருக்கீங்க குரூப்ல? எல்லாரும் லெஃப்ட் ஆயிடுங்க. நான் மட்டும் தான் இருக்கணும், வேற எல்லாரும் லெஃப்ட் ஆயிடணும். ஓகே, தேங்க்யூ வெரி மச்.